அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, ஓதி பார்த்தல் இஸ்லாத்தில் கூடுமா? மேலும் ஓதி தண்ணீரில் ஊதி குடிப்பது இஸ்லாம் நமக்கு காட்டி தந்த வழிமுறையா அப்படின்னு கேள்வியாக கேட்குறாங்க. அதாவது என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, இந்த ஓதி பார்த்தல் விஷயமாகத்தான் கேள்வி எழுப்புறாங்க. ஓதி பார்த்தல் இஸ்லாத்தில் அனுமதி இருக்கா அப்படின்னு கேள்வியாக கேட்குறாங்க. இன்னும் சிலர் பார்த்தோம்னு சொன்னால் ஓதி பார்த்து என்ன பண்ணுறாங்கன்னா, அதை ஊதி தண்ணீரில் ஊதி என்ன பண்ணுறாங்க, குடிக்கிறாங்களே, குடிக்க சொல்கிறாங்களே, இது வந்து மார்க்கத்தில் அனுமதியா அப்படின்னு கேள்வியாக கேட்குறாங்க. இந்த ஓதி பார்த்தலை பொறுத்தளவுக்கு மார்க்கம் என்ன பண்ணுது, நமக்கு அனுமதி அளிக்குது. அது மார்க்கத்தில் தடை கிடையாது. ஆனால் எந்த விஷயத்தில் அனுமதி அளிக்குது, எந்த விஷயத்தில் மார்க்கத்தில் தடை என்ற விஷயத்தை என்ன பண்ணணும், நம்ம விளங்கி கொள்ளணும். இப்போ ஓதி பார்க்குறோங்கிற பேரில் என்ன பண்ணுறாங்கன்னா, பல்வேறு வகையான மக்கள் தாங்கள் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் வந்து ஓதி பார்க்குறோம், எங்கள்கிட்ட வந்தீங்கன்னா இதை உங்களுக்கு குணப்படுத்துவோம் அப்படிங்கிற பேரில் இன்றாங்க மக்களை வந்து வழிகெடுக்கக்கூடியவர்களாக இருக்காங்க, மக்களுடைய பணத்தை அபகரிக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. ஸோ இதை பொறுத்தளவுக்கு நமக்கு இஸ்லாம் காட்டி தந்தது என்னது, நம்ம செயல்பட முடியுமே தவிர அதுக்கு மாற்றமாக ஒருத்தர் செல்கிறாங்கன்னு சொன்னோம்னா அது என்ன ஆகாது, அது இஸ்லாமாக ஆகாது அப்படிங்கிற செய்தி வந்து நம்ம என்ன பண்ணணும், விளங்கி கொள்ளணும். அல்லாஹ்வை திருக்குறளில் சொல்லும் போது என்ன சொல்கிறோன்னா, அத்தியாயம் 17 வசனம் 82, அது அல்லாஹ் சொல்லும் போது, இறை நம்பிக்கை கொண்டோருக்கு அருளாகவும் நோய் நிவாரணமாகவும் இருப்பதை குர்ஆனில் இறக்கினோம். ஸோ குர்ஆனில் வந்து நோய் நிவாரணம் இருக்குது அப்படிங்கிற செய்தியை வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்ணுறான்னா சொல்லி காட்டுறான். ஸோ அந்த அடிப்படையில் இஸ்லாம் மார்க்கம் என்ன பண்ணுது, நீங்கள் என்ன பண்ணலாம், ஓதி பார்க்கலாம் அப்படிங்கிற அனுமதியை தருது. ஸோ எந்தெந்த அத்தியாயங்களை கொண்டு நம்ம ஓதி பார்க்கலாம்? சூரத்துல் ஃபாத்தியா நம்ம ஓதுவோம் இல்லையா, பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் ஆரம்பிச்சு அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் ஓதுவோம் இல்லையா, இந்த சூரத்துல் ஃபாத்திஹா அத்தியாயத்தை ஓதி பார்க்கலாம். அதே போல் குல்லா ஊத் பிரபின் நாஸ் ஓதுவோம் இல்லை, அந்த அத்தியாயத்தை ஓதி பார்க்கலாம். குல்லா ஊத் பிரபில் ஃபலக்குங்கிற அத்தியாயத்தை ஓதலாம். அதே போல் சூரத்துல் இஹ்லாஸ் குல்ஹு அல்லாஹ் அஹத்னு ஓதுவோம் இல்லையா. ஸோ இது போன்ற அத்தியாயங்கள், இந்த 4 அத்தியாயங்களை வைத்து ஓதி பார்ப்பதற்கு தான் என்ன பண்ணுது, மார்க்கம் வந்து அனுமதி தருதே தவிர இது அல்லாத மற்ற விஷயத்தை நாங்கள் ஓதி பார்க்குறோங்கிற பேரில் செயல்படுறாங்க இல்லையா, அதெல்லாம் என்ன இல்லை, எதுக்குமே மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. ஏன்னா சஹீஹுல் புகாரியை பொறுத்தளவுக்கு 5748வது ஹதீஸாக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அன்னை ஆயிஷா அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய படுக்கைக்கு சென்றாங்கன்னு சொன்னால், அதாவது அவங்க தூங்க போனாங்கன்னு சொன்னோம்னா, குல் ஹுவல்லாஹு அஹது, குல் அவுது பிரபில் ஃபலக், குல் அவுது பிரபின் நஸ் ஆகிய அத்தியாயத்தை கொண்டு என்ன பண்ணுவாங்க, பாதுகாப்பு கோருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அத்தியாயத்தை ஓதி தம்முடைய உள்ளங்களுக்கு இடையே என்ன பண்ணுவாங்க, ஊதி உள்ளங்கையில், அதாவது அந்த அத்தியாயத்தை ஓதி என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய உள்ளங்கை இருக்கு இல்லையா, உள்ளங்கையில் ஓதி என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய முகத்தையும் தன்னுடைய 2 கரங்கள் உடல் எங்கெல்லாம் வந்து படுமோ அதை தன் உடலில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தேய்த்து கொள்வாங்க, தடவி கொள்வாங்க அப்படிங்கிற செய்தி சொல்லப்படுது. மேற்கொண்டு சொல்லும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, அவர்கள் நோயுற்று இருக்கும்போது, அதாவது அவங்களால முடியாத கண்டிஷனில் இருக்கும்போது நான் அவர்களுக்கு அதை என்ன பண்ணுவேன், செய்து விடும்படி என்னை பணிப்பார்கள், அதே மாதிரி ஓதி என்ன பண்ணுங்க என்மேல் தடவுங்கன்னு சொல்லி போட்டு அல்லாஹ்வின் தூதர் என்ன பண்ணாங்க, அன்னை ஆயிஷா அவங்கள்ட்ட வந்து சொன்னதாக இந்த ஹதீஸ்களை நாம் பார்க்கலாம். ஸோ இந்த ஓதி பார்ப்பதை பொறுத்தளவுக்கு என்னது, நமக்கு ஓத தெரியும்னு சொன்னோம்னா முஸ்லீம்களை பொறுத்தளவுக்கு மேக்சிமம் பேருக்கு என்ன தெரியும், இந்த சின்ன சின்ன அத்தியாயங்கள் தெரியும். அதிலும் சொல்ல தெரியாதவங்க யாராச்சும் இருப்பாங்களா, நிச்சயமாக தெரியும். குல்லவுது பிரபின் நாஸ் பிரபில் ஃபலக் குல் ஹுவல்லாஹது, இந்த அத்தியாயங்கள் தெரியாமல் யாருக்காச்சும் இருக்குமா, தெரியும். ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னோம்னா, இது நம்ம ஓதனா வந்து என்ன ஆகாது, நிவாரணம் கிடைக்காதுன்ட்டு என்ன பண்ணுறாங்க இவங்க, பள்ளிவாசலுக்கு முன்னாடி போய் நின்று அவங்கள்ட்ட போய் என்னது, அவங்க சொன்னோம்னா தான் நமக்கு நிவாரணம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வைக்கக்கூடிய மக்களாக இருக்காங்க. அது மார்க்கம் என்ன பண்ணல, அப்படி நம்ம காட்டி தரல. அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், குரானுக்கு தான் என்னது நோய் நிவாரணமே தவிர ஓதக்கூடிய ஆட்களை பொறுத்து நல்ல, அவருக்கு ஓதனம்னா தான் கிடைக்கும், இவங்க ஓதனா கிடைக்காதுங்கிற செய்தி என்ன பண்ணல, இஸ்லாம் மார்க்கம் காட்டி தரல. உங்களுக்கு ஓத தெரியுமா, குழந்தைகளுக்காக நீங்கள் ஓதி விடுறீங்களா, என்ன பண்ணுங்க, நீங்கள் தாராளமாக அதுவும் சூரா ஓதலாம். குல் அவுது பிரபின் நாஸ் பிரபில் ஃபலக் குல் ஹுவல்லாஹ் அஹத், இந்த சூறாக்களை ஓதி என்ன பண்ணலாம், உடம்பில் வந்து அந்த குழந்தையோட உடலை என்ன பண்ணலாம், நம்ம தடவி கொள்ளலாம், தடவி விடலாம் அப்படிங்கிற செய்தி இஸ்லாம் மார்க்கம் சொல்லுது. அல்லது வந்து வயசானவங்களா இருக்காங்களா, அவங்களை பெற்றெடுத்த பெற்றோராக இருக்காங்களா, அவங்களால ஓத முடியாத கண்டிஷனில் இருக்காங்க, அவர்களுக்கு என்ன பண்ணலாம், நம்ம ஓதி விடலாம் அப்படிங்கிற செய்தி சொல்லப்படுது. விளங்குதா? அதே போல் முஸ்லீம் அல்லாத மக்களை பொறுத்தளவுக்கு அவர்களுக்கு கூட என்ன பண்ணலாம், அவர்களுக்கு வந்து இந்த உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி கண்டிஷனில் வந்தாங்கன்னு சொன்னோம்னா அவர்களுக்கு குழந்தையே கூட்டு வராங்கன்னு வைங்களேன், அந்த குழந்தைக்கு ஓதி விடலாமான்னு கேட்டால் தாராளமாக ஓதி விடலாம். அதுக்கு மேலே அதுக்கு ஹதீஸ் இருக்குது. ஏன்னா சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே பார்த்தோன்னு சொன்னால் நபித்தோழர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சில அரபு கூட்டங்களுக்கு என்ன பண்ணுறாங்க ஓதி விடுவதாக,
அது முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு ஓதி விடுவதாக என்ன பண்ணுறாங்க, இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை வைத்து ஓதி விடுறாங்க. அதன் காரணமாக அது குணமாகுது. குணமானதன் பிறகு அல்லாஹ் ஒரு நாட்டத்தால் குணமாகுது. அதன் பிறகு என்னது, அவர்களுக்காக வந்து இது மாதிரி என்ன கொடுத்தாங்க, இதுக்கான ஒரு விஷயத்தை கொடுத்தாங்க, அதாவது இதற்கான கூலியை கொடுத்தாங்க அப்படிங்கிற செய்தி என்ன பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஹதீஸ் மூலமாக வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, இவர்கள் ஓதி விடுவதன் காரணமாக வசூல் பண்ணுறாங்க இல்லையா, இதை வச்சு தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தவறான ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய செய்தி அது கிடையாது. அதாவது அந்த ஹதீஸ் மூலமாக என்ன நமக்கு விளங்குது, என்ன செய்தி சொல்லப்பட்டிருக்கு, ஓதி விடுறாங்க, அல்லாஹ் வழி நாட்டத்தால் குணமாகுது, அதன் காரணமாக அவங்க என்ன பண்ணாங்க, அன்பளிப்பாக கொடுத்தாங்கிற செய்தியை விளங்க முடியுமே தவிர, ஓதி விடுறவங்கள்ட்ட நீங்கள் 10 ரூபா கொடுங்க, 50 ரூபா கொடுங்க, 100 ரூபா கொடுங்கன்னு என்ன பண்ணுறாங்க, இவர்கள் வந்து மார்க்கத்திற்கு முரணான செயலை செய்யக்கூடிய மக்களாக இருக்காங்க. அது போன்ற நிகழ்வுகளில் என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஒருபோதும் ஈடுபடக்கூடாது. அதுவும் இன்னும் சொல்ல போனால் எந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்னா, நாங்கள் குரானை ஓதுறோங்கிற பேரில், முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு ஓதி விடுறோங்கிற பேரில், கையில் என்னது, முஸ்லீமாக இருக்கக்கூடியவங்க வந்தாங்கன்னா கையில் கருப்பு கயிறு, அதே போல் முஸ்லீம் அல்லாத மக்களாக வந்தாங்கன்னா கையில் வந்து இந்த ரெட் கயிறு, சிவப்பு கயிறு என்ன பண்ணுறாங்க கட்டி விட்டு, நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து இதன் மூலமாக உங்களுக்கு குணமாயிரும் அப்படிங்கிற ஒரு ஷிர்கான விஷயத்தை செய்கிறாங்க. இது போன்றெல்லாம் மார்க்கம் காட்டித்தரல. ஓதி பார்ப்பதை பொறுத்தளவுக்கு இந்த 4 அத்தியாயங்கள் சொன்னோம் இல்லையா, இந்த 4 அத்தியாயத்தை வைத்து என்ன பண்ணலாம், நம்ம ஓதி பார்க்கலாம். அது வந்து யாருக்கு ஓத தெரியுமோ அஜரத்திட்ட கொண்டு போய் தான் ஓதணும்னு இஸ்லாம் எங்கேயும் சொல்லவே இல்லை. உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக இந்த 4 அத்தியாயம் மூலமாக என்ன பண்ணலாம், நாமே ஓதி பார்த்து நம்ம உடலை தடவி கொள்ளலாம். நம்ம குழந்தைகளுக்கு வந்து உடம்பு சரியாமல் இருக்கா, என்ன பண்ணலாம், தாராளமாக குழந்தைகளுக்கு ஓதி தடவி விடலாம். இல்லை ஒரு முஸ்லீமாகவே இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்னது, ஒரு ஓரளவுக்கு ஏஜ் இருக்குது, அவங்களுக்கு குரான் ஓத தெரியாது, ஸோ இயலாமையில் உள்ள மக்களாக இருக்காங்கல்ல, இவர்களுக்கு என்ன பண்ணலாம், ஓதி தரவலாம். இது போன்ற நிலைமையில் உள்ளவங்களுக்கு என்ன பண்ணலாம், நம்ம தாராளமாக ஓதி பார்க்கலாம். இவங்கள்ட்ட போய் ஓதனோம்னா தான் எடுக்கப்படும் அப்படிங்கிற செய்தியில் என்ன இல்லை, இஸ்லாம் காட்டித்தர கிடையாதுங்கிற விஷயத்தை என்ன பண்ணணும், இந்த ஓதி பார்த்தல் சம்பந்தமாக நம்ம விளங்கி கொள்ளணும். கூடுதலாக என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால், இப்போ அந்த கண்டிஷன் தான், இந்த ஹஜரத்துமார்கள்ட்ட போனால் என்ன பண்ணுவாங்கன்னா, இது மாதிரி ஓதி அந்த தண்ணி கொண்டு வருவாங்க, தண்ணியை வந்து என்ன பண்ணுவாங்க, ஊதி வந்து நீங்கள் இதை போய் குடிங்க, உங்களுக்கு வந்து இதன் மூலமாக ஒரு சிஃபா கிடைக்கும்னு சொல்லி போட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இது மார்க்கம் காட்டி தந்ததான்னு கேட்டால், இது மார்க்கம் நமக்கு காட்டி தராத விஷயம். இது போன்ற செய்கைகளை என்ன பண்ணக்கூடாது, நம்ம செய்யக்கூடாது. ஏன்னு சொன்னோம்னா, இது சம்பந்தமாக வரக்கூடிய செய்திகள் எதுவுமே என்ன இல்லை, ஆதாரபூர்வமானதாக இல்லை. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வின் தூதர் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்படி செய்ய வேண்டாம்னு சொல்கிறாங்க. சஹீஹுல் புகாரியுடைய 5630 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. நீங்கள் பருகும்போது, அதாவது இந்த பானத்தில் என்னதுங்க, நீங்கள் மூச்சு விடாதீங்க அப்படிங்கிற செய்தி சொல்லப்படுது. ஒரு பானம் இருந்துச்சுன்னு சொன்னோம்னா, ஒரு உணவுப் பொருள் இருந்துச்சுன்னு சொன்னால், அதில் என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஊதக்கூடாது. ஏன்னா நம்ம வாய் மூலமாக ஏதாச்சும் கிருமிகள் வந்து அதில் படும். அதே போல் மூச்சு காற்று படும்போது என்ன ஆகும், அது மூலம் கிருமிகள் படும். சயின்ஸும் அதான் சொல்லுது. மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவை வந்து என்ன பண்ணாதீங்க, ஊதி சாப்பிடாதீங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இது உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடியதாக என்ன பண்ணுது இருக்குங்கிற செய்தியை மருத்துவர்களும் சொல்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் என்ன பண்ணுறாங்க, இப்படி செய்யாதீங்கன்னு தடை விதிக்கிறாங்க. ஸோ இந்த அடிப்படையில் என்ன பண்ணக்கூடாது, நம்ம அந்த ஓதி தண்ணீரில் ஊதி குடிக்கக்கூடாது இல்லைங்கதா. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, குரான் ஆயத்துகள் என்ன பண்ணுறோம் நாங்கள், சூரத்துல் பஹ்ரால வரும் இல்லையா, 255வது வசனம், ஆயத்தில் குர்சின்னு சொல்லுவோம்ல, அதை வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு இதில் எழுதி தண்ணியில் கரைச்சி குடிங்க, உங்களுக்கு வந்து என்ன ஆயிரும், நோயெல்லாம் நிவாரணம் ஆயிரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் மார்க்கம் காட்டி தராத வழிமுறை. ஓதி பார்ப்பதை பொறுத்தளவுக்கு அந்த 4 அத்தியாயங்கள் சொன்னோம் இல்லையா, அதை தவிர்த்து எந்த ஒரு குரான் வசனத்தை ஓதாலும் சரிதான், அது மார்க்கத்திற்கு முரணானது, அப்படி ஓதக்கூடாது. ஏன்னா மார்க்கம் காட்டி இருந்த அடிப்படையில் தான் என்ன பண்ணணும், நம்ம ஓதி பார்க்கணும். அதுவும் என்னது, நம்ம ஊதி என்ன பண்ணணும், உடலில் தடவி கொள்ளலாம்ங்கிற செய்தி இஸ்லாம் மார்க்கம் காட்டி தருது. இதுதானே தவிர நீங்கள் தண்ணியில் வச்சு என்ன பண்ணுறது, ஊதி கொண்டு இந்த மாதிரி பண்ணுறது, கையில் கயிறு கட்டி என்ன பண்ணுறது, இந்த மாதிரி கட்டிக்கிங்கன்னு சொல்லி பண்ணுறது, அல்லது அவங்களுக்கு சிவப்பு கயிறில் கட்டுவிட்டு இதன் மூலமாக உங்களுக்கு வர்க்கத்தாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறது, இப்படி எந்த வடிவில் வந்தாலும் சரிதான். இதல்லாது எந்த வடிவில் வந்தாலும் அது என்ன ஆகாது, மார்க்கமாக ஆகாது. ஸோ இந்த அடிப்படையில் என்ன பண்ணணும், நம்ம எந்த செய்திகள் இஸ்லாம் நமக்கு காட்டி தந்திருக்கும் அந்த அடிப்படையில் தான் செயல்படணும். அதற்கு மாற்றமாக இந்த தண்ணீரில் ஊதுவதாக இருக்கட்டும், அல்லது கயிறு கட்டுவதாக இருக்கட்டும், அல்லது சிவப்பு கயிறு கட்டுவதாக இருக்கட்டும், அல்லது வந்து எனது குரான் வசனத்தை நாங்கள் ஓரி என்ன பண்ணுறோம் கரைச்சி குடிக்க சொல்லக்கூடிய விஷயமா இருக்கட்டும், இப்படி எதுவாக இருந்தோம்னாலும் மார்க்கம் அனுமதிக்காத விஷயங்கள்ங்கிற தகவல் என்ன பண்ணும், நம்ம விளங்கிக் கொள்ளணும். ஸோ எந்த அடிப்படையில் மார்க்கம் நமக்கு காட்டி தந்திருக்கோ அந்த அடிப்படையில் செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என பிரார்த்தனை செய்தவனாக எனது இந்த உரையை முடிவு செய்கின்றேன்.